நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Start the music. 1 2 3 4 5 6 7 8 கூட பாடும்போது ஈஸிடா தம்பி. நல்ல பாட என்ன வழி என்ன யோசிடா தம்பி. வயசுக்கும் வாய்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம தேடி வரும் வெற்றி கண்ட வானமே இல்ல. சுட்டித்தனம் பண்ணுவோம் வாங்கடா வாங்கடா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் நாங்கடா பாருடா. சந்தோஷம் நாமெல்லாம் வாழும் காலம் சந்தோஷம். அழகான கவிதை போல பூந்தோட்டம். நாமெல்லாம் வாழும் காலம் சந்தோஷம். அழகான கவிதை போல பூந்தோட்டம். அன்பாக இருப்போம் அழகாக விரிப்போம். காலங்கள் மாறினால் நாமதா நன்னாளில் கல்யாணந்தா. பிள்ளை மன்னரந்தா சரியான ஜோடி அவதா. இனி வாழ்க்கை தேரோட்டந்தா. ஓ நாமெல்லாம் வாழும் காலம் சந்தோஷம். அழகான கவிதை போல பூந்தோட்டம். அன்பாக இருப்போம் அழகாக விரிப்போம். காலங்கள் மாறினால் நாமதானில் கல்யாணந்தா. பிள்ளை மன்மதந்தா சரியான ஜோடி அவதா. இனி வாழ்க்கை தேரோட்டந்தா. நன்னாளில் கல்யாணந்தா. பிள்ளை மன்மதந்தா சரியான ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்லக்கரலுக்கான தேடல். மனோஜி rocking performance as always with the குட்டீஸ். ரொம்ப கலகலப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது கேக்குறதுக்கே. அவங்களுக்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமா? சூப்பரா இருந்தது. இப்போ நீங்க வந்து அந்த குட்டீஸ்ல இருந்து ஒரு குட்டியா இருக்கிறத நிறுத்திட்டு இப்போ உங்களோட பிக்கெஸ்ட் வேலையை பண்ணணும். அப்படியா? சீரியஸான அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான போயிட்டு வரப்பா ஜாப் நீங்க பண்றதுக்கு உங்களுடைய ஜட்ஜ் நாட்காலியில உட்கார்ந்தாகணும். என்னாச்சு மனோஜி? எனி ஹெல்ப்? போயிட்டு வந்துறேன். ஓகே. Alright, மனோஜி அவருடைய இடத்துல உட்கார்ந்தாச்சு. So let's welcome நம்மளோட 4 முக்கியமான நபர்கள். தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. Eva Bubbly Shubhaji. The very sweet Samya ma'am. India's leading voice expert Anand Vaidyanathan sir. உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டென்ஷன் உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய கட்டங்களை தாண்டி நிறைய சுற்றுக்களை தாண்டி கடைசியில் ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கல்யாணம் அண்ட் கல்யாணம் நடக்கும்போது நம்மளோட கண்டெஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் அனுபவங்கள் இருக்கு, நம்ம ஜட்ஜஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களை பத்தி நிறைய உண்மைகள் வேற எங்களுக்கு வந்து தெரிய வருது இந்த சுற்று மூலியமா. சரி, இன்னைக்கு முதல்ல யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறா? இன்னைக்கு முதல்ல வந்து பாட போறவங்களை பத்தி சொல்லணும்னா ஷீ இஸ் நம்மளோட ஸ்டெஃபி கிராஃப்னு சொல்லலாம், டிம்பிள் கபாடியா அப்படின்னு சொல்லலாம். ஓ, ரக்ஷிதான்னு சொல்லலாம். ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா. pretty girl. ரக்ஷிதா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கே. ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க இன்னைக்கு. Thank you. Gorgeous.
தேங்க்யூ. ஓகே, கல்யாணத்துக்குலாம் போனால் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலி நிறைய கல்யாணத்துக்கு போனதில்லை. ஏன் தெரியல, போக மாட்டீங்க? போனதில்லை. நம்மள மாதிரி பிடிக்காது. குட் கேர்ள். கல்யாண சாப்பாடு பிடிக்குமா? கல்யாண சாப்பாடு பிடிக்கும், ஆனால் கல்யாணத்துக்கு போகிறது பிடிக்காது. எஸ். ஆமாம், அது போய் பார்த்துக்கிட்டு சே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போய் சுட்டு. ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் மைசூர். மைசூர். மைசூர்னாலே எனக்கு உங்கள் அம்மாட்ட ஒரு கேட்கணும் டவுட்டு. மைசூரில் கல்யாணங்கள்லாம் எப்படிமா நடக்கும்? ஏதாவது வித்தியாசமாக மைசூர் பாக்கு வைப்பாங்களா? மைசூர் பாக்கு இருந்தே இருக்கும் எப்பவுமே. மைசூர் பாக்கு இருந்தால் வைப்பீங்களா? இல்ல அது சாப்பாடுல அது இருக்கும். சாப்பாடுல இருக்கும். மைசூர் போண்டா அதுவும் இருக்கும். மைசூர் மல்லி, மைசூர் போண்டா, மைசூர் பாக்கு. இதா இருந்தா கொஞ்சம் வெல் ஆஃபா இருந்தா மைசூர் சில்க்கு கூட கொடுப்பாங்க. மைசூர் சில்க். ஆமா, கரெக்டா சொல்லிருக்காங்க பாருங்க. பேலஸ்ல எதுவும் நடக்காதுங்களா? மைசூர் பேலஸ்ல மகாராஜா கல்யாணத்துக்குலாம் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா? எது? மைசூர் மகாராஜா அவங்க கல்யாணத்துக்குலாம்? இல்லம்மா, நம்ம மைசூர்லாம் நான் போக மாட்டேன். பஸ் காசு தானே போறது. சும்மா நீ வேற மைசூருக்கு போறீங்களா மலேசியா போறீங்களா? ட்ரெயின் இருக்கு. எனிவேஸ் ரக்ஷிதா, we are deviating from the topic. நீங்க 2 அடி வாங்க போறீங்க என்கிட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பாடல் பாட போறீங்க இன்னைக்கு? நான் குரு படத்துல இருந்து ஹேமான் விரும்புங்க. சூப்பர். ஓகே, ஸோ இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். And இன்னைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. Yeah. Alright, all the best to you. Thank you. Okay, let's give it up for Rakshita.
ரக்ஷிதா, ஹாய் சார். இந்த சாங் ரொம்ப பிடிச்ச பாட்டோ? எஸ் சார். மனசுக்கு பிடிச்ச பாடல். அது பாடும்போது நமக்கு அறியாமலே ஒரு சந்தோஷம் உள்ள அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் பாட்டோடு இணைந்து. அது நீ பல்லவி பாடும்போது அது நான் பார்த்தேன். உன்னுடைய சந்தோஷத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹெட் வாய்ஸில் நீ அவ்வளோ ஹெட் டாப்பில் பாடும்போது இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த. நீ ஹெட் வாய்ஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு நார்மலாக சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. கிவ் இட் அப். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ரக்ஷிதா, ஹலோ. ஹாய் பேபி. முதல்ல வந்து லெட் மீ கங்க்ராச்சுலேட் யூ ஆன் சூஸிங் தி சாங். கஷ்டமான சாங்கு, பொடி சங்கதிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விழுந்தது. தேங்க்யூ. அண்ட் உன்னோட வாய்ஸில் இது கேட்கறதுக்கு வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ ஆல் தி பெஸ்ட் டார்லிங். தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ரெண்டர்ட் ரக்ஷிதா. தேங்க்யூ. வெரி வெல் டன். எனக்கு பிக்சரைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சலனமே இல்லாத ஒரு யூனோ ஒரு ஒரு நதி, அதில் ஒரு போட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஆடாமல் மெதுவாக அப்படி அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் வெட்டிங்காக இருந்தது எனக்கு. ஸோ த சாங் ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு சஜஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் பாடும்போது கொஞ்சம் விட்டு பாடினேன்னா பர்ஃபெக்ட் எண்டிங்ஸ், அந்த லேண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு. தட்ஸ் வாட் ஐ தாட். நன்னா இருக்கும், உங்களோட குரல் நன்னா இருக்குது, பட் சில இடத்துலலாம் கொஞ்சம் அடக்கின மாதிரி எனக்கு தோணித்து. ஸோ கொஞ்சம் விட்டு பாடினா பெட்டராக இருக்குமோ. எப்படி உங்கள் மனசில் அந்த ஹாப்பினஸ் இருக்கோ அந்த ஹாப்பினஸை விட்டு இன்னும் ஹாப்பியாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நீங்க கண்ணு மூடிலாம் இப்படி இப்படி அப்படி ஃபீல் பண்றீங்க? ஐஸ்வர்யா ராய் நினைச்சா? உங்க வீட்டு ஐஸ்வர்யா ராய் நினைச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல, மொனக்கடை பாய் நினைச்சு. ஐயோ, அது தப்பாயிடுதே. சரி, ஓகே. ரஹ்மான் சாரோடைய அருமையான காம்போசிஷன் எடுத்து நீங்க பாடியிருக்கீங்க. பியூட்டிஃபுல் டு ஹியர் as the judges said. And உங்களுக்கு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் a difficult song. It's even a duet song. ஆமா. எல்லாம் பாடினதுக்கப்புறம் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு உங்களோடது. ஸோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ரக்ஷிதா. தேங்க்யூ. இந்த வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட்ல நிறைய அழகழகான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு மாகாப். எஸ், ஸ்பெஷல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷல். கரெக்ட் மாகாப். சூப்பர் சிங்கர் 3ல இருந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் பாட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் கௌஷிக் அண்ட் தன்யஸ்ரீ. கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய். நீ எனர்ஜி ஒரு பாட்டு பாடுங்க. வலதில் காலெடுத்து வாராய் நீயே. நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வளமாக, சேர்ந்த இடம் சுகமாக வாழ போறேன். Clap it. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தலையாட்டமும் மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்ப கரை தட்டும். கொடைக்கானல் போனாக மேகம் ஒன்று சுத்தும். அசருதே அசருதே உங்குத்தமா, அது என்ன உங்குத்தமா. அசருதே அசருதே உங்குத்தமா, அது என்ன உங்குத்தமா. கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய். நீ வந்தாள மகாராணியே, மனதில் காலெடுத்து வாராய் நீயே. ஹட்டி ஒத்தையில தனியாக மெத்தையில தூங்காத அத்தா மக வாராண்டி அழைச்சு போக. மதுரைக்கு போகாதாடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும்.
खुदा नी यार बचा हो तेरा तेरा इव बारा बारा காட்டு புயல கட்டிக்கட்டா தமிழ்நாட்டு புயலும் வந்துருச்சே ஹோ ஜோரா ஜோரா வரும் வீரா வீரா நான் அக்கரையில் இருந்தாலும் இக்கரையில் இருந்தாலும் சக்கரையாய் இனிப்பாரே ஆசையாலே மதுரைக்கு போகாதடி எங்க மல்லிப்பூ கண்டவை மருமக மருமக வந்தாச்சம்மா இனி மாமியார் பதவிதான் உனக்காச்சம்மா தமிழ்நாட்டு மன்மதனே பாராய் அடி அளந்து அளந்து நைந்து நைந்து பாராய் நீ இந்திர மகராஜனே வெற்றி வாகத்தினை பிறந்தவனே நீ தொட்டதெல்லாம் ஜெயமாக சொன்னதெல்லாம் நிஜமாக கண்ணினிலா வந்துருச்சு கனவு காண கெட்டி மேளம் நாதஸ்வரம் அட சேர்ந்து கேட்கும் நேர சுகம் டும் 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 டு 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 டும் 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 ஓஹோ மஞ்சள் குங்குமத்தாளியின் சிறப்பு பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறப்பு டும் 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 டு 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 டும் 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 ஓஹோ 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 சந்திரனில் ஒரு பாதி இந்திரனில் ஒரு பாதி சுந்தரனேயும் ஜோடியானதென்ன மதுரைக்கு போகாதடி எங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் மதுரைக்கு போக மாட்டேன் மல்லிப்பூ உன் கையில தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டமவும் மணிக்கும் எங்கும் போக மாட்டேன் உன் முன்னால தான் நிற்பேன் முன்னால் வந்து நின்று என் கண்ணால் சொக்க வைப்பேன் அசருதே அசருதே ஊர் மொத்தமா அது என்ன ஓங்குத்தமா அசருதே அசருதே ஊர் மொத்தமா அது என்ன ஓங்குத்தமா அசருதே அசருதே ஊர் மொத்தமா அது என்ன ஓங்குத்தமா அசருதே அசருதே ஊர் மொத்தமா ஹே Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங். 1000 போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்க? நான் ஒரு 200 300 சொல்லியிருப்பேன். ஓகே சுபாஜி நீங்க ஆரம்பிங்க. நான் நல்லா சமைப்பேன். இது நிறைய பெண்கள் சொல்ற விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். சௌமியா மேம் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொன்னது. மேம் அவர் அதுக்கு ஏதாவது திருப்பி அவர் ஏதாவது திருப்பி அதுக்கு ஏதாவது போய் சொன்னாரா? அவர் பொய்யே சொல்ல மாட்டார், உண்மைதான் சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கமா நீ அப்படின்னு சொன்னார். மனோஜ் என் கனவுல பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்த தேவதை நீ தான். மை காட், உன்னை நினச்சாலே சாப்பாடு மேலே ஆசை கூட வரல, தூக்கம் வரல, குளிக்கணும்னு தோணலை. ஆக மொத்தத்தில் உன்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷம் கனவுல சுகமாக இருந்தது. ஜமீலாக்கா நீங்க பாருங்க, மனோஜ் வீட்டுக்கு தான் வரப்போறாரு. ஸோ அங்க நீங்க பேசி என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க, நல்லா கொடுக்கணும்னாலும் கொடுத்துருங்க. எல்லாம் உண்மைதான் பேசுறேன்.
ஓகே இப்போ நம்ம எந்த கட்டத்துக்கு போறோம்? அடுத்த கண்டெஸ்டன்ட்க்கு போறோம். கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு போறோம். ஆமா. சோ யார் வந்து பாட போறாங்க? ஒவ்வொரு கல்யாணத்துலயும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் நம்ம கூட்டு வந்தா தெரியும் இது எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி. மிக மிக ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஃபியூச்சர்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் நடிகை ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. Got it. Let's welcome Yarini. ஹாலிவுட் அப்படின்னீங்க, நீங்க இவங்க வந்து பாலிவுட் ஸ்டைல்ல வந்திருக்காங்க. சரி, உங்க வீட்ல உங்க கதையை கேட்கலாமா? ப்ரொஃபசர் எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்க. அவர் என்னுடைய அத்தை பையன் தான், அதனால இது அரேஞ்ச்டு மேரேஜ் தான், சிம்பிள் மேரேஜ், அவ்வளோதான். ஆனா அரேஞ்ச்லயே ஒரு லவ் இருந்திருக்கணுமே, அத்தை பையன் அப்படின்னு சொன்னாலே லவ் ஆரம்பிச்சிருமே. நிச்சயமா இல்லை. ஆக்சுவலாக நான் அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அத்தை பையனை நீங்க பார்க்கவே இல்லையா? எப்படி இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ராணுவத்துல இருந்து வந்தாரா இது எப்படி? ஏன் பார்க்கவே இல்லை? இல்லை, அவருடைய ஸ்டடீஸ் எல்லாமே டெல்லியில் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பாடுறு அவ்வளோதான். நீங்க ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா சின்ன பொய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட? ஞாபகத்தில் இல்லை. ஐயோ, ஏன் உங்க பொண்ணை பார்த்து பயப்படுறீங்க? தாதா அப்படிங்கிற டைட்டில் இப்போ உனக்கு தான் வரப்போகுது கண்ணா. நெக்ஸ்ட் இது வேற அடிக்கடி காஞ்சனா மாதிரி சிரிக்குது. சொல்லுங்க மேடம், உங்க கல்யாணத்தில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்? அப்பளம் தீர்ந்து போச்சு. கிறிஸ்டின் வெட்டிங்கா? ஆமாம். ஓ மை காட், இந்த வைன்லாம் கிளிங் அப்படின்னு அடிச்சு கபா கபால் அடிப்பாங்களே. அப்படிலாம் இல்லை, ஆர்டினரி எல்லாருடைய கல்யாணம். ஏதாவது அங்கிள் சார் டக்கரை போட்டு கலாட்டாலாம் அதுலயே ஏரியா நான் கேட்குறேம்மா, ரீவைண்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுல்ல? சரி மாக்காப்பா, நீங்க ரொம்ப ஆடுறத பார்த்தா உங்க கல்யாணத்துல யாரும் நிறைய போட்டு டக்கர ஆடின மாதிரி தோணுது எனக்கு. அது ஏன் கேட்குற, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. ஓகேவா, கல்யாணத்துல பந்திக்கான செலவோட வந்து பார்த்தீங்கன்னா வேற இதுக்கு தான் நிறைய செலவாச்சு. நிறைய பேர் வந்து வாழ்த்துறது கூட வரலன்னு வச்சு பாத்தீங்க. இந்த டக்கர் போடுற ஐடியாலாம் யாருது உங்களுக்கு? கல்யாணம் ஆனவனே நம்ம டக்கர் ஆயிட்டோம்ல, ஆயிடுச்சு நம்மளாம். அதுல இருந்து நீங்க இன்னும் மீறி வரல நான். ஓகே ஓகே, சரி குழந்தைய பாட விடலாமா? இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் பேசுறேன். இவ்வளவு கேள்வி கேட்டது நீ, ஏன் நான்சென்ஸ் நானா? சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்கண்ணா? கடவுள் அமைத்து வைத்த மேடை. கமல் சார் பாட்டு. ஆல்ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் யாழினி. Chum 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 chum. Chum 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 chum. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இன்னார்க்கு இன்னார்
கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஹாய் மை ஃப்ரெண்ட். ஹாய் ஆண்டி. ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஆண்டி. ரொம்ப நல்லா இருந்தது நீ பாடினது. வெரி நைஸ். ஐ தாட் யூ ஆர் ஒன்லி எ சிங்கர், பட் இவ்வளோ குட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரியுறது எனக்கு. வெரி குட் யாழினி. வே டு கோ. காட் பிளெஸ் யூ. யாழினி. ஆண்டி. ஹாய் டார்லிங். பிரமாதமாக பண்ணின யாழினி. யோர் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுபமாக இருந்தது, சௌமியமாக இருந்தது, மனோரஞ்சிதமாக இருந்தது. யாழினி, அங்கிள். கிட்டத்தட்ட இந்த பாட்டு வந்து மோர் தென் ஒரு 38 இயர்ஸ். இன்றைக்கும் எங்கள் இது பயங்கர பாப்புலர் ஆந்திராவிலையும் ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பார்த்தா ஆந்திராவில் பயங்கர பாப்புலர். கொஞ்சம் திறமையுள்ள பாடகர் இந்த மேடையில் கம்ப்ளீட் கிளாப்ஸ் வாங்கக்கூடிய பாடல் இது. அந்த மிமிக் செய்ய தெரியணும். நீ ரொம்ப அழகாக பண்ணியிருக்க. தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக். அதாவது அந்த சாங்குக்குள்ளே இது எப்படி அவங்க இன்வால்வ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி நீ விஷுவல் பார்க்காத அளவுக்கு சிங்கிங்லேயே ஒரு 50 to 60% என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம மேடையில் பாடினாலே. அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆர்கெஸ்ட்ரா. தேங்க்யூ. ஏன்னா இதில் வந்து அந்த ஆட் லிப்ஸில் எல்லாம் ஒரு சின்ன கேப் விழுந்தாலும் இந்த சாங் டெம்போ போயிடும். அந்த ஆட் லிப்பு அங்கங்கே பிரேக்ஸு அது கரெக்டாக மியூசிக் கொடுக்கணும். அதில் அந்த டைமிங்க்கு ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒன்று அந்த மந்திரம் லாஸ்ட்டில் சம்ஜீவ சரதம் அப்படின்னு சொல்ல துவம் ஜீவ சரதம் சரதம் அது மட்டும்தான் கரெக்ட் பண்ணிக்கோ. பாக்கி சொல்கிறதுக்கே இல்லை. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. No waiting for chocolate. Congratulations, யாழினி சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் சௌமியா மேம் வர சொல்லாமா இந்த ஹேம்பர் கொடுக்கறதுக்கு? Candy man வணக்கம். Choco double eclair hamper. That's yours. Thank you Soumya ma'am. Okay, so யாழினியோட அம்மா கிட்ட பேசலாம். என்ன உங்க பொண்ணு இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க? ஸோ மெமரி பவர் ஜாஸ்தி போல் இருக்கே யாழினிக்கு. மெமரி பவரா? எங்க ஏரியால பவர் தான் சொல்லுவோம். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து டைரியில் எழுதி வைப்பீங்களா? என்ன எழுதி வைப்பீங்க? இல்லை, நிச்சயமாக இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா 2-3 பெர்ஃபார்மன்ஸாக அவளால் வந்து நல்லா பண்ண முடியல. கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட்மா. ஏன்னா ஒரு 2-3 வாரங்களா யாழினி வந்து டாப் ஆஃப் த கேமில் இல்லை. அவங்களால அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் அவ்வளோ ரொம்ப சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆயிருந்தா. இப்போ கடைசியாக நான் அவள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, டாப் 10க்குள்ளே நீ வந்தப்போவே வந்து நீ ஒரு வின்னர் ஆகிட்ட. அதனால் அப்போ வந்து இந்த ஷோ விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம். ஒரு வின்னர் ஆகி நம்ம வெளியில் போயிட்டோம். இனிமேல் நீ கொடுக்குற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக உன்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு உன்னுடைய பெஸ்ட்டை கொடு. நீ வந்து ரிசல்ட்டை பற்றி எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லி நினச்சேன். அது ரொம்ப சந்தோஷமாக. ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த டைமிங்லாம் வரணும்னா அதே மாதிரி நீங்கள் வந்து மிமிக் பண்ணி ஒவ்வொரு லைனுக்கு அப்புறம் ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது இட் ஹேஸ் டு பி கரெக்ட். அப்பா வந்து இதை பார்த்துட்டு இருப்பாரு, இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்பா கிட்ட? அப்பா, இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்தே சந்தோஷப்படுங்க. இனிமேட்டையும் நான் இதே மாதிரி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பாடி உங்களுக்கு பேர் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். வெரி நைஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் சாக்லேட் ஷவர் வாங்கிட்டீங்க. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகே யாழினி, ஸோ அதுவும் இதே எனர்ஜியோட நீங்கள் பண்ணணும், பாடணும். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா.
ஓகே, இந்த வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் வந்து அற்புதமா போயிட்டு இருக்கு. நம்ம யாழினி சான்ஸே இல்ல. ஆமா, எப்படி அந்த சவுண்ட்லாம் பண்றாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அது மாதிரி உனக்கு தெரிஞ்ச சவுண்ட் ஏதாவது விடாம. எனக்கு தெரிஞ்சு பாவனா அப்படினாலே அப்படின்றது அந்த ஒரு டெரரான ஒரு சவுண்ட், அந்த ஜுராசிக் பார்க் சவுண்ட். நீ ஏன் விட மாட்டற இப்பலாம்? வடக்கப்பட்ட ராமசாமி கிட்ட கொடுத்த கடனுக்கு சரி சரி ஓகே. உங்களுக்கு என்னெல்லாம் சவுண்ட்ஸ் தெரியும் அதை நீங்க இப்ப கொஞ்சம் செஞ்சு பாருங்க. We'll see you after a small commercial break on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Creek. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Creek. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல நம்ம ரொம்பவே பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் ரவுண்ட். திருமண பாடல்கள் மட்டும் இல்லாம பண்டிகையில நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி குஷியா பாடுற பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம பசங்க இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பசங்க வந்து பார்த்தா லைட்டா பசங்களுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மக்களுக்காக காமிக்க வரோம். அதை பாடுறதுக்கு 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரம் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வேற யாரும் இல்லைங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் சாய் சரண் அண்ட் மாளவிகா. பலமா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க 2 பேருமே. குட் டு see you here. Thank you. மாளவிகா, நீங்க வந்து ஒரு கல்யாணம் போறதுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. லுக்கிங் வெரி பிரிட்டி. சாய்ஷா, நீங்க ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க, கூலா இருக்கீங்க. Yeah, thank you. இன்னைக்கே இந்த செலிப்ரேஷனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக்குறதுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. கரெக்ட்டா? ஆமா. Are you ready with it? Yes. Let's give it up for them. மன்னன் மார்பினில் மணமகன் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பினில் அங்கு ஆடும் நாடகம் ஆயிரம் அது காதல் தேவனின் காவியம் அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஓடலே
சாய் ஷரீப் அண்ட் மாளவிகா நீங்க பாடி அந்த இசை மழையில நாங்க இன்னும் நனைஞ்சுக்கிட்டே இருக்கோம். It was so beautiful to listen to the two of you. Thank you so So அவங்களுக்காக இன்னொரு தடவை நல்லா பலமா கை தட்டிடலாம். Thank you, thank you. இப்போ பலமா நிறைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு மாக்காப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அது அவங்க இருக்கிற கெட்டப் பாத்தியா? இந்த கிரைண்டருக்கு நான் கேரண்டி அப்படின்னுவாங்கல்ல. இல்லடா கண்ணே அவ்வளவுதான். சும்மா ஒரு இதுக்காக நீ ஏன்டா கோச்சிக்கிற? உங்களை ஆண்டினா உங்களை கிரைண்டர்னே கூப்பிட்டாரா? இல்லடா கண்ணே பக்கத்துல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இல்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு கலாய்க்கிற டூலாவே ஆயிட்டேன்ல. சரி உங்களோட திருமணம் எப்போ எதிர்பார்க்கலாம்? வீட்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா சாய்சரன் வந்து சின்ன பையன் காலேஜ் பையன். என்ன புதுசா எப்ப பைக் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க? ஆமா சோ அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. மேரேஜ் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த காலத்துல தான் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படிலாம் இருந்தாங்க. இப்ப தியாகிகள் எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ வந்து நீங்க தேடணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாளவிகா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல நிப்பாங்க பசங்க. ஹாஸ்டல்ல ஏற்கனவே நிக்கறாங்க. ஹலோ அது வாட்ச்மேன் பா நீ வேற. என்ன கூட இருந்துட்டு இப்படி. சாய்சரன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ். இவன் இப்படி கைய வச்சாலே கிரஷ் ஆயிடுவாங்க எல்லாரும். அதிகபட்ச மொக்கை தான். எனிவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. It's always good to see you both. Thank you so much. நல்லா கை தட்டி wishing you all the very best for your future. Thanks a lot. Thank you. நல்ல நியூஸ்லாம் கொண்டு வாமா கூடிய சீக்கிரமே. Sure. Thank you. Good luck to Malvika and good luck Saishan. Thank you so much for joining us. Okay, so Malvika and Saishan தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங். அடுத்ததா இந்த வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட்ல யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததா வந்து பாட போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மர். டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க என்கிட்ட. எல்லாம் அடிச்சிரும் அந்த பொண்ணு. மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி தான் அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி அவர்களை வரவேற்குவோமா? Let's welcome Anu. ஹாய் அனு, எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன். ஓகே, உனக்கு கல்யாணம்னா ரொம்ப பிடிக்குமா? நிறைய கல்யாணத்துக்குலாம் போயிருக்கியா? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்குமா? நான் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? ஃபர்ஸ்ட் போனோன்னு என்ன பண்ணுவேன்? போனோன்னே பொண்ணு மாப்பிள்ளை விஷ் பண்ணுவேன். ஐயோ. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன். கரெக்ட், இதுதான் எல்லா குழந்தைகளும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவோட கல்யாண கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியே திரும்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஹாப்பி கப்புள் பாருங்க எவ்வளோ ஸ்வீட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரெடியாக எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான மேரேஜ். எவ்வளோ சிம்பிள்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ரொம்ப மண்டபம் கிடையாது, 4-5 ஃப்ரெண்ட்ஸு தான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஈஸியாக 50 ரூபா 4 பேர் டீஸாக வாங்கி கொடுத்தோம். ஈஸியாக சிம்பிளாக. ஆனால் கொஞ்சம் அந்த டென்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி லேடிஸ்க்கு வந்து அந்த டென்ஷன் அதிகமாக, ஐயோ யாராவது வந்துருவாங்களோ, பார்த்துருவாங்களோ, நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற டென்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். டென்ஷன் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய பிரதர்ஸ் போல் இருக்கு. காதலுக்கு மரியாதை படத்தில் வர மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்களா நிறைய பிரதர்ஸ்? ஒரு பிரதர் தான், அது டெரர் பிரதர்னு. டெரர் பிரதரா? அந்த பிரதரை கேட்டதா சொல்லுங்க. ஆனா ஓகே நீங்க லவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாட்டு வச்சு தானே லவ் பண்ணிருப்பீங்க? பாட்டுனால தான் லவ். இப்ப பார்த்தாலும் பாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. ஓகே, வச்சுக்கிட்டே இருப்பாங்களா இல்ல பாடுவாங்களா? வீட்ல டேப் ரெக்கார்ட்ல அப்பெல்லாம். என்ன பாட்டு? நிறைய பாட்டு லவ் சாங்கா போடுவாங்க டெய்லி. தமிழா மலையாளமா? தமிழ் மலையாளம். மேக்ஸிமம் மனோசர பாட்டு ஓ பிரியா சாங் இருக்குல்ல, அந்த சாங் தான் மேக்ஸிமம் வீட்டில் பக்கத்து வீடு தானே. இப்போ ப்ளே பண்ணால் அவங்க வீடு ஜன்னல் அங்கே ஏத்தாப்புல இருக்கும், வந்து பார்ப்பாங்க. சொல்லுங்க சார், உங்க பாட்டை போட்டு தான் நீங்க தான் அவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கீங்க சார். இல்லை அது கற்பனை பண்ணி பார்த்தேன். அவங்க அப்பா ஆஃபீஸுக்கு போன உடனே ஐயோ கூப்பிடுறாரு அப்படி. ஐயோ நிப்பாட்டியா, எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு ஸ்கூட்டர் ஏறிட்டு இருக்காரு. ஓ பிரியா ஐயோ வராது.
ஏழை காதல் ஒரு கேரட் வச்சுக்கிட்டு இவர் சாப்பிட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து இருளும் ஒளியும் சேருமோ நீ ஒரு ஓரம் நான் ஒரு ஓரம் காணல் நீரால் தாகம் தீராத விடல அங்கேருந்து இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? இல்லையா சார்? சார் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து லவர்ஸாக இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் குத்து விளக்கேற்றி வச்சிருக்கீங்க. இப்போ யூ ஆர் பிரிங்கிங் தேர் டாட்டர் ஆல்சோ ஹாப்பினஸ். ஏன்னா இங்கே ஜட்ஜாக உட்காந்துக்கிட்டு யூ ஹெல்பிங் அ பிகம் அ பெட்டர் சிங்கர்ஸ். ஐ திங்க் தட்ஸ் வண்டர்ஃபுல். ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப்பை பார்த்த மாதிரி இருக்கீங்க. சந்தோஷம் தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ பிரியா பிரியா அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே சார் நீங்கள் பாடி அந்த பாட்டு கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது. இப்போ ஒரு டெடிகேஷன் மாதிரி இருக்கட்டுமே அந்த பாட்டு. ஓ பிரியா 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 ஏழை காதல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ நீயோர் ஓரம் நானோர் ஓரம் காணல் நீரால் தாகம் தீராது. ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 இணைந்திடாது போவதோ வானம் பூமியாவதோ காதல் நீர் நாரரே சித்ரா பாடும் பாட்டே இதானே. ஓ பிரியா 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 பிரியா. ஓகே அனு, உங்களுடைய அம்மா அப்பாவோட காதல் கதையெல்லாம் பற்றி பேசியாச்சு. இப்போ உங்களோட செலிப்ரேஷன் சாங் கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். பாடுறதுக்கு நீங்கள் ரெடியா? All right, all the best to you. And can we have a big round of applause for Anu? இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் கல முழுக்க சிந்து
அனு கொஞ்சமாக கோல்டு இருக்கா, ஆனால் லாஸ்ட் பல்லவி ஃபுல் ஃபோர்ஸாக ரொம்ப நல்லா வந்தது. ஃபஸ்ட் பல்லவி தான் சரணத்தில் லாஸ்ட் லைன் என்ன பாடினேன்? ஒட்டா விட்டா ஒட்டிக்கிட்ட நல்லா இருக்குமே. ஓகேவா? இல்லை நீ வாழும் கிடையாது, இல்லை நீ வாழு தனியால நின்று முக்கியமான பாட்டில் சரணம் ரொம்ப நல்லா பாடினேன். வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது. பட் நீ அந்த சரணத்துலேருந்து நீ பாடின ஸ்டைல் பிகாஸ் ஆஃப் உன்னுடைய அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய அந்த த்ரோ, அதெல்லாம் சேர்ந்து நீ பாட முடிஞ்சது. ஆக்சுவலி லாஸ்ட் பல்லு வாஸ் ஃபேண்டாஸ்டிக். கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ. அனு இருக்கிற வாய்ஸஸில் லவ்லி அரே ஆஃப் வாய்ஸஸ் வித்தியாசமான குரல்கள், அதுவும் ஸ்டாண்டர்ட்ஸ் லெஜெண்ட்ரி சிங்கர்ஸோட சாங்ஸ் ஒவ்வொரு வாய்ஸில் கேட்குறச்சே அதோட அழகு தான். ஸோ உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு ஆல்டோ வாய்ஸ். ஸோ உங்களோட வாய்ஸஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்குறச்சே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது, புதுமையாக இருக்குது. உங்களோட சிங்கிங் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பளிச்சுன்னு இருக்கும் அண்ட் ஆர்டிஸ்ட்ரி இருக்கும். ஸ்டேஜை வந்து அகேன் என்கம்பஸ் பண்ணுவேன் நீ. ஏன்னா சொன்ன மாதிரி மேடையில் வந்து முன்னாடி கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்கு. ஸோ அது கொண்டு வரேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரேங்க. இன்னியோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் ரா எட்ஜஸ் இருந்தது. ஸோ அந்த கம்ப்ளீஷன் வந்து ப்ராபப்ளி அந்த இருக்கிற இன்ஃபெக்ஷன் கோல்ட்னாலேயோ என்னவோ ஃபர்ஸ்ட் பல்லவியோட வாஸ் அ லிட்டில் ஃபாஸ்ட், பட் தென் சரணத்துக்குள்ளே செட்டில் டவுன் ஆகிடுது. ஆன் த ஹோல் definitely a top 10 performance, but I'm sure you can do better. Okay? All the best to you. Thank you. நல்ல கருத்துள்ள, நல்ல அழகான வாழ்த்துக்கள் உள்ள நல்ல பாடல் இது. அண்ட் வெரி பெப்பி அட் தி சேம் டைம். வெல், உங்களோட போன பெர்ஃபார்மன்ஸ் நான் டைரெக்டாக கேட்டது, அதுக்கும் இதுக்கும் வாய்ஸ் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அஃப்கோர்ஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டு. பட் யூ நெவர் ஷோட் இட். அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது, சரி உள்ளூர ஷோ அது எப்படி வருமோ அப்படிங்கிற டென்ஷன்லாம் இல்லாமல் யூ ஜஸ்ட் டுக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட் அண்ட் டிட் இட். தட் வாஸ் வெரி நைஸ். வெரி ஐ வுட் சே ப்ரொஃபஷ்னலி ஹேண்டில்டு மாதிரி இருந்தது அது. ஒரு ஹாப்பியாக சரி எப்படியும் வந்தாச்சு மேடைக்கு, நம்ம பாடணும், ஓகே லெட் மீ டூ மை பெஸ்ட் அண்ட் யூ டிட் இட். அதில் நம்ம மனசில் ஒன்று நினைக்கலாம், அது வெளியில் வரணும் இல்லை, நல்லா வந்தது. வெரி நைஸ். ஸோ அதனால ஒரு ஸ்ருதியோதியோ அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் அந்த தெரிஞ்சது அவ்வளோ. பட் த செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அனு இட் வாஸ் வெரி குட், வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஹலோ குட்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸும் கேட்டாச்சு. எனக்கு ஏதோ நீ பாடும்போது உங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அப்படின்னு ஒரு டாட்டர் வந்து பேரண்ட்ஸ்க்கு வாழ்த்துற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியாம்மா? எஸ், காதல் கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டு கேட்கும்போது. அண்ட் மனோஜி, நிஜமாவே ஹவு ராக்கிங் இஸ் திஸ் சாங். எவ்வளோ அழகாக பாடிருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பலத்த கரகோஷம். சூப்பர் சாங். தேங்க்யூ அனு. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு உங்களோடது. ஸோ அந்த செலிப்ரேஷன் சாங் நாங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். கல்யாணத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் போகும்போது யாரை நோட் பண்ணுவீங்க? முதல்ல யாரை நோட் பண்ணுவீங்க? அதாவது எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பொண்ணு எப்படி எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, அந்த பன்னீர் தெளிக்கிறவங்களை மட்டும் ஒரு 3 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் போடுவாங்க. ஆமா, நான் கூட பார்த்துருக்கேன். என் கண்ணால் நீங்க போய் ஹாய் அப்படின்னு சொல்லி வழியறத ரொம்ப தாங்காது பார்க்கும்போது. ஏன் அது பண்றீங்க? இந்த கல்குண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுன்னு அந்த சைடு பூசுங்க, இந்த சைடு தெளிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜாலிமா. ஐயோ, மாக்காப்பா வேற உலகத்துல இருக்காரு. அவரை வந்து இங்க திருப்பி கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. பட் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ட்ரீஸ். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடும்.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Tree. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது wedding and celebration songs round. அனந்தி இது வந்து wedding and celebration round. So டிஃப்ரெண்டான பாடல்கள் தேர்ந்தெடுத்து நம்ம பசங்க பாடியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல எப்படி ஃபேர் பண்ணியிருக்காங்க? Particularly I would say of course Rakshita உன்னுடைய head voice ஒரு beauty. அது always அந்த beauty வந்து உன்னை இல் ஹோல்ட் யூ இன் குட் ஸ்டேட் பட் நல்ல கண்ட்ரோல் வேணும் அதில். ஓகே, ஸோ அதில் நீ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசும்போது ஐடியாஸில் பேசுகிறோம், பட் அந்த ஐடியாஸ் வந்து சவுண்டாக கன்வெர்ட் ஆகும்போது ஃபோனீம்ஸ் ஒரு சவுண்டு அதில் வருது. ஸோ இப்போ நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, அவங்க நிறைய பேர் ரொம்ப புரியாது. ஏன்னா அவங்க ஐடியாஸில் பேசுகிறாங்க, இப்படி பேசினா போகிறோன்னு நினச்சிருக்காங்க, இப்படி பேசினா போகிறோன்னு அவங்க யோஜனை பண்ணுறாங்க. அது ஆகையால் we have to remain simultaneously at the level of the whole as well as the level of the unit. Because யூனிட்டை மாத்திரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பேசணும் மறந்து போயிடுவோம். புரியுதா? சங்கீதத்துலேயும் அப்ளைஸ். நீங்கள் வந்து we don't think in notes, we think in lines, phrases, but at the constituent notes, every movement, அது மேலேயும் கான்சன்ட்ரேஷன் சைமல்டேனியஸ்லி இருக்கலன்னா அப்போ தான் யூ ஸ்டார்ட் சிங்கிங் இன் பிளாக்ஸ். தட்ஸ் ஹேப்பனிங் டு யூ ரக்ஷிதா. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் டீட்டெயில் வரும்போது அந்த சென்ஸ் ஆஃப் டீட்டெயில் மென்டல் அவேர்னஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஆக்ட். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு ஸ்குவிகிள் ஒரு நோட் ஒரு மூவ்மெண்ட் நீ டெலிவர் பண்ணிட்டுனா அப்போ அது கல்ச்சர் ஆகும். இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யர் ஃபிசிக்கல் கல்ச்சர். ஓகே, ஒர்க் ஆன் தட் அண்ட் தட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. எல்லாருடைய சாங் செலெக்ஷன்ஸ் ஆர் ஆல் வெரி நைஸ். ஸோ எனக்கே எல்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பி அட் இட். ஓகே, திருமண பாடல்கள் மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம வந்து ஜாலியாக குஷியாக பாடுற பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்க இந்த மேடையில் பாடிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டையில் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே 2 பாடல் தேர்ந்தெடுத்து அவங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ரைட்? எஸ், அது மட்டும் இல்லாமல் டாப் 9 அப்படின்னு வந்த உடனே ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் வந்து டென்ஷன் லைட்டாக வந்து முகத்தில் தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களாம் கில்லிங்க அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆனால் அந்த டாப் 9 அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுதான் முக்கியமான நம்பர். அப்படியே ஒரு படியாக அது குறைஞ்சு வந்து கடைசியில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 9 பேரில் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்க்கு தான் அந்த வீடு கிடைக்குமா? அதெல்லாம் நீங்கள் அப்புறமா யோசிங்க. நாளைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பாடல்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நைட் நீங்கள் யோசிங்க. நல்லா சாப்பிடுங்க. Until then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Tree. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்தலுக்கு நைட்.